Hello children, Shahina's Physics, NCERT 11th Standard Physics Lab, Chapter 2 Motion in a Straight Line Book Back Exercise 2.4 இப்போ பார்க்கலாம். A drunkard walking in a narrow lane takes 5 steps forward and 3 steps backward, followed again by 5 steps forward and 3 steps backward, and so on. Each step is 1 meter long and requires 1 second. Plot the xt graph of his motion. Determine graphically and otherwise how long the drunkard takes to fall in a pit 30 meter away from the start. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரங்கர் வந்து 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்டாக வாக் பண்ணுறான், பின்னாடி அப்புறம் வந்து திருப்பி வந்து 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டில் வாக் பண்ணுறான். அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்போடக்கும் அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறான்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறான். அதுக்கு எடுக்கக்கூடிய டைமிங் வந்து 1 செகண்ட். ஸோ அவன் 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வாக் பண்ணும்போது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டில் போகிறான், திருப்பி வந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் பேக்வேர்டு நடக்கிறான். அவன் 3 ஸ்டெப்ஸ் பின்னாடி வரான், அப்போ 3 மீட்டர் பின்னாடி வந்துடுறான். ஸோ அவனோட நெட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது 5 - 3னா 2 மீட்டர் தான் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான். அந்த 2 மீட்டர் ட்ராவல் பண்ண அவனுக்கு இருக்கக்கூடிய டைமிங் என்னென்னா 8 செகண்ட். ஸோ இந்த டைமுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் வச்சு ஒரு டேபிள் பார்க்கலாம். டைம் வந்து எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவன் 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்புறம் 3 ஸ்டெப் பேக்வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் வந்து டைமிங் பார்க்கும்போது 5 ஸ்டெப் அப்புறம் +3 தான் பண்ணணும், அப்போ 8 ஸ்டெப். அப்புறம் திருப்பி 5 ஸ்டெப் அப்புறம் +3 ஸ்டெப், அதனால் அது 16. திருப்பி 5 ஸ்டெப் பண்ணுறோம், அப்புறம் +3 ஸ்டெப். ஸோ அது 24 செகண்ட். இந்த மாதிரி வந்து செகண்ட்ஸை வந்து நம்ம வந்து 5 3 5 3ன்னு வந்து டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது 5 மீட்டர் 5 செகண்ட் இருக்கும்போது அவன் ட்ராவல் பண்ணுறான். 8 செகண்ட் வரும்போது 3 ஸ்டெப் பின்னாடி வந்துடுறான் இல்லையா, அப்போ 5 - 3 பார்க்கும்போது 2 மீட்டர் வந்திருக்கான். அப்புறம் 13 செகண்ட் வரும்போது அவன் வந்து இந்த 2 மீட்டர்லேருந்து 5 ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வரான் இல்லையா, அப்போ 7 மீட்டர். அப்போ இந்த 16th செகண்ட் வரும்போது இந்த 7லேருந்து 3 ஸ்டெப் பேக்வேர்டு வந்திருக்கான் இல்லையா, அதனால் 4 மீட்டர். அப்புறம் இந்த 21 செகண்ட் வரும்போது இந்த 4 மீட்டர்லேருந்து அவன் 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் நடப்பான், அப்போ அது 9 மீட்டர். இது மாதிரி நம்ம வந்து +5 - 3 +5 - 3 வச்சு கொண்டு வரும்போது இந்த 13 மீட்டர் வரும்போது அவன் 37 செகண்ட்ஸில் தான் ரீச் பண்ணுறான். இந்த 13 மீட்டரில் தான் அதை பிட்டில் போய் அவன் வந்து விழுகிறான். இதுதான் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. 13 மீட்டர் வரும்போது அவன் எவ்வளோ செகண்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இதை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ணியிருக்கோம். அவன் வந்து இந்த டைமிங் இது வந்து மீட்டர். 5 செகண்டுக்கு அவன் ரீச் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஸோ ஃபார்வர்டில் வாக் பண்ணுறான் 5 செகண்டுக்கு, அப்புறம் பேக்வேர்டில் 3 செகண்டுக்கு, அப்புறம் திருப்பி ஃபார்வர்டில் 5 செகண்டுக்கு, திருப்பி பேக்வேர்டில் 3 செகண்டுக்கு, திருப்பி ஃபார்வர்டில் 5 செகண்டுக்கு, திருப்பி பேக்வேர்டில் 3 செகண்டுக்கு, மறுபடியும் 5 செகண்ட் ஃபார்வர்ட், 3 செகண்ட் பேக்வேர்டு. ஸோ லாஸ்ட்டில் வந்து 37 செகண்ட் இருக்கும்போது அவன் ரீச் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 13 மீட்டர். அங்கே தான் வந்து அந்த பிட்டு இருக்குது, அந்த பிட்டில் போய் அவன் வந்து விழுந்துடுறான். தேங்க்யூ.